ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ வி3 வெற்றி. நான் இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, நான் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு நார்மலா ஒரு மெசேஜ் ஒண்ணு வந்ததுங்க. என்ன மெசேஜ்ன்னு பார்க்கும்போது, மு.க. ஸ்டாலின் அதாங்க கவர்மெண்ட் பெரிய இடம். அவங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ்ன்னு பார்க்கும்போது, மகளிர் உதவித்தொகை 5000 உங்களுக்கு போட்டு விட்டுட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். என்னடா இது அமௌண்ட் நமக்கு வந்த மாரி எந்த மெசேஜும் வரலையே. ஒருவேளை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் போய் செக் பண்ணா அமௌண்ட் வரல. ஒரு நிமிஷங்க. இந்த அமௌண்ட்ட கேட்டு நான் இந்த வீடியோ போடல. அந்த அமௌண்ட் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் போடல. முக்கியமான விஷயம். அந்த அமௌண்ட்ட கேட்டு நான் அப்ளைவும் பண்ணல. மாசம் மாசம் ரூ. 1000 மகளிர் தொகை எங்க அம்மாக்கு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளைவும் பண்ணல. எனக்கு எதுக்கு அந்த மெசேஜ அனுப்பிச்சீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு மாரி கேவலமான எண்ணங்கள், தப்பான எண்ணங்கள்லாம் மனசுக்குள்ள ஓடுது. யோசிக்க தோணுது. ஒருவேளை திருட்டு வேலை பண்ண இந்த நார்மலான மெசேஜ் அனுப்பிச்சீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள தோணுது. எதுக்கு அந்த மெசேஜ நான் படிச்சுட்டு, பார்த்துட்டு டிஎம்கேக்கு வந்து ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சீங்களா அப்படின்றது தெரியல. ஒருவேளை டிஎம்கே நிர்வாகிகள் யாராவது இந்த வீடியோவ நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுக்கு அந்த மெசேஜ் அனுப்பிச்சீங்க? வலுக்கட்டாயமா எனக்கு எதுக்கு அனுப்பணும் அப்படின்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு. கொஞ்சம் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கொஞ்சம் விலாவாரியா கொஞ்சம் சொன்னீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஓட்டு போடுறத பத்தி யோசிக்க கூட வாய்ப்பில்ல. ஓட்டு போட மாட்டேன். அது வேற விஷயம். கண்டிப்பா ஓட்டு போட மாட்டேன், போட மாட்டேன். ஓகே. கொஞ்சம் சொல்லுங்களேன். திருட்டு வேலை பண்ண தான் அந்த மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சீங்களோன்னு சந்தேகமாவே இருக்கு. கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். பாய்.